வணக்கம். கொடநாடு கொலை சம்பவத்தில் முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்குது. இந்த தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடநாடு கொலை சம்பவம் நடந்தபோது ஒரு 11 பேரை கைது பண்ணாங்க. அந்த 11 பேரில் கனகராஜ், சயானு, வாளையார் மனோஜ், திப்பு, அலி, சதீஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 11 பேர். அவங்க மேலே தான் குற்றச்சாட்டு வச்சு அவங்கள கைதெல்லாம் பண்ணாங்க. கைது பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் உண்மையான குற்றவாளி. அவங்க எதுக்கு கொள்ளையடிக்க தான் போனாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிரூபிக்க பார்த்தாங்க. அப்போ இருந்த அரசு, எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியமாக அந்த கொலை சம்பவத்தை நடக்க வச்சது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா சசிகலா பெங்களூர் சிறையில் இருக்கிறாங்க, அங்கே டிடிவி தினகரன் தீகாரில் இருக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது இதை பயன்படுத்திக்கிட்டார். ஓபிஎஸ் தனியாக வெளியே தரும யுத்தம் நடத்திட்டு இருந்தார். இப்படி எல்லாமே அவருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையாக மாறின பிறகு அவரே ஆட்களை வச்சு கனகராஜ் மூலமாக தான் வச்சார். கனகராஜே இதை பல தடவை சொன்னார். ஆனால் துணை வழக்கு நிறைய பதிவு பண்ணாங்க. இவங்க தான் 11 பேர் தான் குற்றவாளி, மற்ற யாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இந்த கொலை சம்பவத்துக்கு அரசியல் நோக்கம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த துணை வழக்கெல்லாம் நிறையா பதிவு பண்ணாங்க. என்ன துணை வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டேஜ் உரிமையாளர் சாந்தா அவங்க வாளையார் மனோஜ், சயான் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்கள் ஆட்சியில் தான் வந்தாங்க, அது தங்கியிருந்தாங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் லாட்ஜை காலி பண்ணிட்டு போயிட்டு கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எங்களை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த அந்த வழக்கு. இந்த சம்பவமே 2017 நடந்துச்சு. கொடநாடு கொலை சம்பவம் நடந்துச்சு. சரி, இந்த சம்பவம் எதுக்காக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் ஆதாயத்துக்கு தான் நடந்தது. ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி அந்த அன்கோ டீம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது அரசியல் ஆதாயத்துக்காக நடக்கப்படல, அங்கே இருந்த கரடி பொம்மைக்கும் வாட்சிக்கும் இதுக்காக தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த வழக்கை விசாரித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, அப்போ இருந்த அதிமுக அமைச்சர்களுக்கு மிக நெருக்கமான, வேலுமணிக்கு நெருக்கமான ஒரு டிஎஸ்பி, அது இல்லாமல் இன்னொருத்தங்க சுபாஷினி அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்த இன்ஸ்பெக்டர், இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. சரி, இந்த சாந்தா அவங்க அந்த உரிமையாளர், காட்டேஜோட உரிமையாளர் எங்கே இருக்குன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், ஊட்டி பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த காட்டேஜ் இருக்குது. அந்த காட்டேஜில் ராஜா அப்படிங்கிறவர் தான் காட்டேஜ், ராஜா அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு காட்டேஜ், அந்த காட்டேஜை சாந்தா தான் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாந்தா ராஜாவை மிரட்டுறாங்க. யார் மிரட்டுறா? சயானும் வாளையார் மனோஜும் மிரட்டுறாங்க. இப்படி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன செய்கிறாங்க, ஊட்டி மத்திய போலீஸில் போய் ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு இவங்க ஏற்கனவே கொடநாடு கொலை சம்பவத்தில் இவங்க வேறு குற்றச்சாட்டில் இருக்கிறாங்களா, சயான் வாளையார் மனோஜெல்லாம். இவங்க கொடுக்குறது என்னென்னா, எங்கள் இதில் தங்கியிருந்தாங்க, தங்கிட்டு இவங்க இப்போ எங்களுக்கு எதிராக நீங்கள் எந்த விதமான சாட்சியும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையுமே சொன்னாங்க. இது தனிப்படை அதிகாரிகள்லாம் இந்த வழக்கை விசாரணை பண்ணாங்க. இது கொடநாடு வழக்கு தனியாக ஒரு சைடு ஓடிக்கிட்டுருக்கு. துணை வழக்குன்னு சொல்லி நிறையா வாளையார் மனோஜ், சயான் இவங்க மேலெல்லாம் பதிவு பண்ண ஆரம்பித்தாங்க. என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இவங்கள குற்றவாளி, இவங்களுக்கும் அந்த கொடநாடு கொலை சம்பந்தம், மற்றபடி இது அரசியல் நோக்கம்லாம் கிடையாது, அரசியல் ஆதாயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்கள்ட்ட மைண்டில் இருந்துச்சு. இது என்னன்னா, 23ஆம் தேதி 2017 4வது மாதம் காலையில் ஒரு 8 மணிக்கு ஊட்டிக்கு 6 பேர் ஒரு சுற்றுலாவுக்கு வராங்க. வரும்போது பக்கத்தில் இருக்கிற ராஜா ஹோட்டலில் காட்டேஜ் எடுத்து தங்குறாங்க. அறை பதிவு பண்ணி செஞ்சது கொடுத்ததே சாந்தா ஹோட்டலில் வச்சு ராஜா தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கொடநாடு கொலை சம்பவம்லாம் முடிச்சுட்டு இவங்க எஸ்கேப் ஆக பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ராஜா அவங்கிறவர் அந்த இதில் சாந்தா காட்டேஜோட உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். இப்படி முக்கியமான குற்றவாளிகளை சயானும் வாளையார் மனோஜும் மிரட்டி இருக்கிறாங்க. மிரட்டி அந்த லாட்ஜ் உரிமையாளரை மிரட்டி அவங்களுக்கு எதிராக வழக்கை இது பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கை விரைஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2020 சென்னை உயர்நீதிமன்றத்தை அப்போ சாந்தா தரப்பு போயிருந்தாங்க. இந்த வழக்கை ஒரு 3 மாதத்தில் முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 மாதங்கிறது இப்போ தான் முடிஞ்சிருக்குது. 2020 சாந்தா காட்டேஜோட அவங்க உரிமையாளர்கள்லாம் போய் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் இப்போ இது பண்ணாங்க. உதகை மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்தாலும் ஒரு 3 மாதத்தில் இந்த வழக்கை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொடநாடு தொடர்புடைய துணை வழக்குகளாக இந்த வழக்கு இருந்தாலும் இதை விசாரணை அப்படிங்கிறத எடுத்து மகிழா நீதிமன்றம் விசாரணையை எடுத்தது. அரசு தரப்பில் சாட்சி சொல்லணும், அதே போல் ஆதாரங்களை கொடுக்கணும். ஏன்னா
சாயானும் சரி வாளையார் மனோஜும் சரி அந்த சாந்தா காட்டேஜ் உரிமையாளர் ராஜா வந்து மிரட்டினாரு அப்படின்னா அதுக்கான ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும். இது எதுவுமே கொடுக்கல. ஆனால் ஒரு பொய் வழக்கு மாதிரி இது தோணுது. அதனால வந்து நீதிபதி சோலியா என்ன சொல்றாரு, அரசு தரப்புல வந்து சாட்சியமும் இல்லை, ஆதாரமும் இல்லை, இது உறுதி செய்யப்படாத ஒரு வழக்கு மாதிரி தான் தோணுது. மற்றபடி இந்த இதில் இருந்து சயானையும் வாளையார் மனோஜையும் எப்படி குற்றவாளின்னு சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து குற்றவாளிகளுக்குன்னு ஒரு வழக்கறிஞர் இருப்பார்ல, முனிரத்னம் அப்படிங்கிறவர், அவர் வந்து இது பண்ணியிருந்தார். இதில் வந்து என்ன செய்ய அவர் முனிரத்னம்ங்கிறவர் வந்து குற்றவாளிகளோட வழக்கறிஞர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கொடநாடு கொலை சம்பவம்லாம் நடந்துருச்சு, அதுக்கு துணை வழக்கெல்லாம் போட்டு சயானு வாளையார் மனோஜையும் குண்டர் சட்டத்தில் கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி அரசு வந்து இந்த இதை வந்து பண்ணுச்சு. இவங்க வந்து எந்த இடத்துலையுமே வாயை திறந்துடக்கூடாது, யார் சொன்னது, யார் செய்ய சொன்னது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடக்கூடாது. ஏன்னா கனகராஜ் தானே ஓப்பனாக வந்து சொல்லியிருந்தார், இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த இதை செஞ்சோம். அவங்களுக்கு தேவையான ஃபைல்கள் எல்லாத்தையுமே 5 கட்டப்பையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிற அமௌண்ட்டை எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார், கனகராஜ் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா அவர் ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு, அவர் இறந்துட்டார். இறந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் எந்த இடத்துலையுமே அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவர் பாடியை தூக்குறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இதுக்கு பின்னணியில் வந்து அரசு செயல்படுது அப்படிங்கிறத வந்து தெளிவாக எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஆனால் அவர் இறந்துட்டார். அப்புறமா சயானு வாளையார் மனோஜ் இவங்க எல்லாமே வந்து டெல்லியில் ஒரு மீடியாவுக்கு முன்னாடி சொல்லும்போது கூட அவங்க அந்த விஷயத்தை தான் சொன்னாங்க. கனகராஜா எங்கள்கிட்ட அதான் சொன்னார், இப்போ இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து எங்களை வந்து செய்ய சொன்னார், நாங்கள் அதை செஞ்சோம், நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளை காப்பாற்றி விட்ருவாங்க, நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதே போல் தான் வந்து இவங்க இந்த கரடி பொம்மை, இந்த வாட்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கூட காவல்துறையில் வந்து மாட்டிக்கிறாங்க, செக் போஸ்ட்டில் மாட்டிக்கிறாங்க. மாட்டின பிறகு கூட ஒரு அதிகாரி சம்மந்தப்பட்ட ஒரு இதில் வந்து ஒரு அரசியல்வாதி வந்து பேசினார், யார் பேசுனுங்கிறதெல்லாம் தெரியாது, ஆனால் அரசியல்வாதி பேசினார், காவல்துறை வந்து பிடிச்சவங்க கூட அவங்க விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பீல் வந்து பேசப்பட்டது. அந்த அளவுக்கு வந்து வாளையார் மனோஜ், சயான் இவங்கெல்லாம் வந்து காவல்துறையிலையும் மாட்டக்கூடாது, அவங்க வாயும் திறக்கக்கூடாது, அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கான ஒரு இதை வந்து அப்படியே வச்சுக்கணும், அவங்க தான் குற்றவாளி, இந்த சைடு நம்ம சைடு திரும்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசில், ஆளும் தரப்பு மனசில், அப்போ இருந்த ஆளும் தரப்பு மனசில் இருந்துச்சு. இந்த இது வந்து என்னென்னா, இந்த கொலை சம்பவத்துக்கு தொடர்புடையவங்களை எல்லாத்தையுமே துணை வழக்கு போட்டு பயங்கரமாக வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஏன் மிரட்டுறாங்க, எதுக்காக மிரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அது வந்து இவங்க உண்மையை சொல்லிடக்கூடாது, இவங்க வாயை அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி தான் அவங்க மிரட்டி அவங்களுக்கு வந்து துணை வழக்குகள் அதிகமாக போட்டு அவங்கள வந்து எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாயை திறக்க விடாமல் செய்யணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. குண்டாசில் உள்ள தூக்கி போட்டு அங்கே சிறைக்குள்ளேயே வச்சு அவங்க காலி பண்ணிடுறது அப்படிங்கிற ஒரு முடிவு தான். முயற்சி பண்ணாங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே மிரட்டினாங்க. கனகராஜை வந்து விபத்து ஏற்படுத்தினாங்க, சயானுக்கு நடந்துச்சு, விபத்து நடந்துச்சு, ஆனால் அந்த ஆளு தப்பிச்சுட்டான், பொண்டாட்டி பிள்ளைங்க செத்து போச்சு, பாவப்பட்டு சம்பாதிச்ச காசு, அந்த காசில் வந்து நான் எவ்வளோ பெரிய இதை என் குடும்பத்தையே இழந்துட்டேன் அப்படின்னு அந்த ஆள் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அங்கே இருந்த தினேஷ் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், அவனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, அவனையும் நீயே தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்லி அவனையும் தற்கொலை பண்ணி வச்சுட்டாங்க. அவன் குடும்பத்தில் இருக்கவங்க அவன் மன உளைச்சலில் இருந்தான் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து அப்படி பேச வச்சுட்டாங்க. இப்படி தொடர்ந்து எல்லா விஷயங்களும் பண்ணாங்க. ஆனால் இந்த கேரளாலேருந்து வந்த இவங்க 2 பேருமே ஒன்றுமே பண்ண முடியல. இவங்களுக்கு வழக்கறிஞர்கள் வந்து அப்போ திமுக வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது, வழக்கறிஞர்கள்லாம் வச்சாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து செல்வாக்கு இருந்ததுனால அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. எஸ்கேப் ஆனால் அவங்கள வந்து எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அலட்சியமாக கூட டீல் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படி இவங்களெல்லாம் பொறுத்தள்ளுற மாதிரி அவங்களையும் பொறுத்தள்ளி இருக்க முடியும், ஆனால் ஏன் செய்யலை அப்படிங்கிறது தான். இப்போ விட்டாச்சு, விதின்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்படி தான் வேலை செய்யும். காட்டேஜ் உரிமையாளர் வழக்கு, சாந்தா வழக்கில் வந்து இப்போ என்னாச்சுன்னா, இந்த வழக்கில் வந்து சரியான ஆதாரங்கள், ஆவணங்கள் எதையுமே வந்து எதிர்த்தரப்பு வந்து கொடுக்கல. அதனால் வந்து இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட சயான், மனோஜ் 2 பேர்த்தையுமே விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விடுவிச்சிட்டாங்க. இந்த விடுவிப்பு தான் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போய் நிற்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா துணை வழக்குகளை போட்டு அவங்கள மிரட்டி, அவங்கள பயமுறுத்தி, அவங்கள உள்ளே தள்ளி குண்டாசை போட்டு அவங்க வெளியே வந்து வாயை திறக்க முடியாது, அந்த அளவுக்கு இது பண்ணாங்க. இப்போ இந்த கனகராஜ் இருக்கின்றார்ல, அவங்க அண்ணன் தனபால்,
அவர் வந்து மனுஷன் வந்து இது எடப்பாடி பழனிசாமி சொல்லி தாங்க என் தம்பி செஞ்சான், என் தம்பி என்கிட்ட பேசினாங்க, 5 கட்டை போய் நிறையா காசு கொடுத்தனே, 5 கட்டை போய் நிறையா ஃபைல் கொண்டு போய் கொடுத்தனே, இங்கே தானே வாங்கிட்டு போனாங்க, வாங்கிட்டு போய் சேலம் இளங்கோந்தரப்பில் தான் வாங்கிட்டு போனாங்க, வாங்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் வேலுமணி எடப்பாடி பழனிசாமி அந்த டீம்கிட்ட தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் அப்படின்னு தனபால் கனகராஜோட அண்ணன் பேசினா கூட இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து அவரையும் பேச விடாமல் அவருக்கு நீதிமன்றத்து மூலமாக பேச முடியாமல் செஞ்சு விட்டு அவருக்கு ஏதோ ஒரு வழக்கு இலக்கில் போட்டு அவர் மெண்டலுங்கன்னு அவர் பொண்டாட்டியை விட்டு சொல்ல விட்டு இப்படி நிறைய சம்பவங்களெல்லாம் பண்ணி விட்டாங்க. உண்மையிலே வந்து அவங்க மேலே வந்து இது குற்றம், இந்த இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இவங்க வந்து என்னென்ன பண்ணணுமோ அத்தனை விஷயமும் இப்போ ஒன்றா வெளியே வருது. சரி, இப்போ நீதிமன்றமே வந்து இவங்க மேலே தொடரப்பட்ட வழக்கு பொய் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயான் வாளையார் மனோஜ் இவங்களை விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனால் திமுக அரசு மட்டும் ஏன் இன்னும் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான தயங்கிட்டே இருக்குது? எடப்பாடி பழனிசாமி இப்போ பிரதமர் மோடி வந்த போது பார்த்திங்கன்னா அவர் கையில் வந்து திமுக அமைச்சரோட பட்டியலை கொடுத்துருக்கிறார். தேர்தல் சமயத்தில் அவங்க யாருமே வெளியே இருக்கக்கூடாது, அவங்க எல்லாருமே உள்ளே இருக்கணும், அவங்க வெளியே இருந்தாங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க, நம்மளை ஜெயிக்க விட மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு பட்டியலையே கொடுத்துருக்கிறாரு. இப்படி திமுகவுக்கு எதிராக வந்து நட்பு ரீதியாகவும் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு திமுக தலைமையோட. அதே சமயத்தில் திமுகவுக்கு எதிராக வந்து புகார் ஒரு பட்டியலை எடுத்துகிட்டு போய் பிரதமர்கிட்ட கொடுக்குறாரு. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட மனநிலை எப்படி பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வாளையார் மனோஜ் சயான் இவங்க விடுதலை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.